இன்னும் நீங்க உங்களோட மணியை க்ரோ பண்றதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல தான் ரிலே பண்றீங்களா? அதுல வர இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ஃப்ளேஷனோடைய பேர்லி கீப் அப் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ஏர்ன் சேவிங்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் கம்மியாயிடும். பட் டோன்ட் வரி, இதை விட பெட்டர் வேஸ் இருக்கு உங்க மணியை க்ரோ பண்றதுக்கு வித்தவுட் டேக்கிங் அன் எக்ஸசிவ் ரிஸ்க். இந்த வீடியோல அந்த 10 சாலிட் ஆல்டர்னேட்டிவ்ஸை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் ஈச் ஆப்ஷன் எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ், மோர் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் சில கேஸ்ல ஸ்மார்ட்டர் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கொடுக்குது. இந்த வீடியோட எண்ட்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்றதுக்காகவே மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 ஆப்ஷன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். உங்களுக்கு தெரியுமா, சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அஸ் ஹை அஸ் 7% வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு எஃப்டியை கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் அஸ் குட்னே சொல்லலாம். ஆனால் அதில் ஆடட் பெனிஃபிட் என்னென்னா லிக்விடிட்டி. உங்கள் மணியை நீங்கள் எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் கிரேட்னா, உங்கள் மணியை லாக்இன் பண்ணாமே உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆனால் இதில் ஒரு கான் அப்படின்னு சொல்லலாம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் சில பேங்க்ஸ் ஒரு மினிமம் பேலன்ஸை ரிக்வயர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எஃப்டி லைக் ரிட்டர்ன்ஸ் வேணும், பட் உங்கள் ஃபண்ட்ஸ் லாக்இனாக இருக்கிற ஐடியா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இது ஒரு ஸ்மார்ட் ஆப்ஷன். நம்பர் 2 கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். உங்களுக்கு எஃப்டி ஸ்டைல் இன்வெஸ்டிங்கில் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் கார்ப்பரேட் எஃப்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் அப் டு 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ட்ரெடிஷ்னல் பேங்க் எஃப்டியோட சிக்னிஃபிகன்ட்லி மோர். இது ஏன் கிரேட்னா, இதில் உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அண்ட் ஃப்ளெக்சிபிள் டென்யூருமே இருக்குது. ஆனால் இதில் கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எஃப்டிஸ் மாதிரி இது இன்ஷூர்ட் கிடையாது. ஸோ ஒரு கம்பெனி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இல்லைனா கொஞ்சம் ஸ்மால் ரிஸ்க் இருக்குது. அதனால் வெல் ரேட்டட் கார்ப்பரேட் எஃப்டி ஃப்ரம் ட்ரஸ்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அன்னெசரி ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 3 போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம். இப்போ சேஃப்டி தான் உங்கள் டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இருக்கிற என்எஸ்சி, அதாவது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இல்லை பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து எக்ஸலண்ட் சாய்ஸஸ்ன்னு சொல்லலாம். இது ஏன் கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் லோவர் ரிஸ்க் இருக்குது அண்ட் செக்ஷன் 80C கீழே டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸட் பீரியட்க்கு உங்கள் மணி லாக்டின்னாக இருக்கும் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் யாருக்கு கவர்மெண்ட் பேக் சேஃப்டி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் டீசன்ட் ரிட்டர்ன்ஸோட வேணுமோ அவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். நம்பர் 4 கோல்டு. கோல்டு பார்த்தீங்கன்னா சென்ச்சுரிஸ்க்கு ஒரு ரிலையபிள் ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக இருக்குது. பட் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக சோவரைன் கோல்ட் பாண்ட், அதாவது எஸ்ஜிபி இல்லைனா கோல்டு இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இன்னும் பெட்டர் செக்யூரிட்டி கிடைக்கும். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு லிக்விடேட் அண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து எஃப்டி மாதிரி உங்களுக்கு பேசிவ் இன்கம் கொடுக்காது. அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்றப்போ ஸ்டோரேஜ் கன்சர்ன்ஸும் இருக்குது. கோல்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், எஸ்பெஷலி லாங் டேர்ம் வெல்த் ப்ரொடெக்ஷனுக்கு. நம்பர் 5 கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ஆர்பிஐ பாண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எஃப்டியோட செக்யூரிட்டி வேணும் ஆனால் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அப்போ கவர்மெண்ட் பாண்ட் அண்ட் ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ் ரெண்டுமே ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன்ஸ். இது ஏன் ஒரு கிரேட் ஆப்ஷன் அப்படின்னா, ஃபுல்லி பேக் பை த கவர்மெண்ட் அண்ட் எஃப்டியை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடும். ஸோ யாருக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வித் 0 ரிஸ்க் வேணுமோ அவங்களுக்கு இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்பர் 6 பீர் டு பீர் P2P லெண்டிங். இந்த லெண்டிங் ஆப்ஷன் எப்படின்னா, நீங்கள் பாரோவர்ஸ்க்கு டைரக்டாகவே மணி லெண்ட் பண்ணி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏர்ன் பண்ணலாம், ஆஃபன் பிட்வீன் 10 to 15%. இது ஏன் கிரேட்னா, உங்களுக்கு ஹை பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அண்ட் இது ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ரிஸ்க் இருக்குது, பாரோவர் பேமெண்ட்டை டிஃபால்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் பேங்க் அளவுக்கு இது ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலேட்டட் கிடையாது. ஸோ ஹையர் ரிஸ்க் ஹையர் ரிவார்ட். ஸோ உங்களுக்கு பிக்கர் ரிஸ்க் அப்பிடைட் இருக்குன்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். நம்பர் 7 annuities. செக்யூர் ப்ரிடிக்டபிள் ரிட்டையர்மெண்ட் இன்கம். நீங்கள் ஒரு ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம், அதுவும் ரிட்டையர்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, annuity ஒரு கேரண்டீட் பே அவுட் ஃபார் லைஃப், ஒரு ஃபிக்ஸட் பீரியட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன் கிரேட்னா, பர்ஃபெக்ட் ஃபார் ரிட்டையரிஸ், ஏன்னா ரெகுலர் ப்ரெடிக்டபிள் இன்கம் கிடைக்குது. டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒன்ஸ் இன்வெஸ்டட் உங்கள் மணி லாக்டன் ஆகிடுது அண்ட் சில ஆன்விட்டிஸில் வந்து ஹை ஃபீஸும் இருக்குது. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வைஸ் இது வந்து கிரேட் சாய்ஸ். பட் அந்த மணி உங்களுக்கு டக்குன்னு தேவைப்படாமல் இருக்கிறப்போ அந்த மாதிரி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாக்இன் பீரியட் காரணத்தினால. இப்போ நம்பர் 8 ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ். ஸோ
ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலர் இன்கம் ஏர்ன் பண்ணவும் அது அலோ பண்ணுது. அதே நேரத்தில் உங்கள் ஸ்டாக்கோட வேல்யூவும் ஓவர் டைம் க்ரோ ஆகுது. இதில் அட்வான்டேஜ் பாசிவ் இன்கம் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஃபார் ஸ்டாக் அப்ரிஷியேஷன். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேட் ஆகலாம் அண்ட் டிவிடெண்ட் எப்போவுமே வரும்ன்ற கேரண்டீட் கிடையாது. ஸோ ஸ்ட்ராங் ஸ்டேபிள் கம்பெனிஸ், அதுவும் கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற ஹிஸ்ட்ரி இருக்க கம்பெனிஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் 9 எஃப்டி ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் காம்போ ஒரு சேஃப் எட் ஸ்மார்ட் அப்ரோச். நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்க்கு நியூவாக இருக்கீங்க அண்ட் ரிஸ்க் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் வரிடாக இருக்கீங்க அப்படின்னா இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 1 உங்கள் பிரின்சிபலை எஃப்டியில் சேஃபாக வச்சுக்கோங்க. நம்பர் 2 அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஏன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னா உங்கள் ஒரிஜினல் மணின்றது இட் ஸ்டேஸ் ரிஸ்க் ஃப்ரீ. ஸோ நீங்கள் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பற்றி வந்து தூக்கத்தை இழக்க தேவையில்லை. இன்னொன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸோட எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுனால நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட பவர் அந்த வெல்த் பில்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க வித்தவுட் ரிஸ்கிங் யுவர் பேஸ் அமௌண்ட். அண்ட் ஓவர் டைம் ஒரு சின்ன ஸ்மால் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கூட இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ணக்கூடும் அண்ட் எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதே நேரத்தில் உங்கள் ஹார்ட் ஏர்ன் மணியை ரிஸ்க் பண்ணக்கூடாதுன்னா இது ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் வேஸ் டு டூ இட். நம்பர் 10 சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ நீங்கள் எஃப்டியில் மெயின்லி ரெகுலர் இன்கம்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை விட ஒரு பெட்டராக மோர் டேக்ஸ் எஃபிஷியன்ட் வே இருக்குது. ஸோ எஃப்டியில் வர டேக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மிக்ஸ் ஆஃப் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எஸ்டபிள்யூபிவை செட்டப் பண்ணிங்கன்னா இது எவ்ரி மந்த் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட் மாதிரியே வரும், ஆனால் லோவர் டேக்ஸ் வித் ஹையர் பொட்டன்ஷியல் க்ரோத். இது ஏன் எஃப்டியை விட பெட்டராக ஒர்க் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோர் டேக்ஸ் எஃபிஷியன்ட். எஃப்டி இன்ட்ரெஸ்ட் மாதிரி எஸ்டபிள்யூபி வித்ட்ராவல் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் லோவர் கேபிட்டல் கெயின் ரேட்ஸில் தான் டேக்ஸ் பண்ணுறாங்க. நம்பர் 2 இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ். உங்கள் மணி க்ரோத் அசெட்டில் இன்வெஸ்டடாக இருக்கிறதுனால உங்கள் வித்ட்ராவல் வந்து நீங்கள் பண்ணுறது ஓவர் டைம் வேல்யூ லூஸ் பண்ணாது. அண்ட் தேர்ட் வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க எவ்வளோ நீங்கள் எப்போ வித்ட்ரா பண்ணணுன்றது. எஃப்டி மாதிரி ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது. ஸோ நீங்கள் எஃப்டியில் ரெகுலர் இன்கம்காக ரிலே பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எஸ்டபிள்யூபியில் ஸ்விட்ச் பண்ணுறது சிக்னிஃபிகண்ட்லி உங்கள் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டேக்ஸ் சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த வீடியோலேருந்து ஃபைனல் டேக்அவே என்ன? எஃப்டிஸ் ஆக்சுவலி பேட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பட் உங்கள் பொட்டன்ஷியலை அது லிமிட் பண்ணுது. இப்போ நீங்கள் இன்ஃப்ளேஷனை ட்ரூலி பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் வெல்த் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தேவை. நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஆல்டர்னேட்டிவ்ஸ்லையுமே ஆப்ஷன் 9 and 10 தான் பெஸ்ட் லாங் டேர்ம் சாய்ஸஸாக ஸ்டாண்ட் அவுட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அந்த எஃப்டி ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் காம்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் வெல்த் க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வே. அண்ட் இன்னொன்று சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் எஸ்டபிள்யூபி. இது எஃப்டிக்கு ஒரு ஸ்மார்ட்டர் ஆல்டர்னேட்டிவ். இதில் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வித் பெட்டர் டேக்ஸ் எஃபிஷியன்சி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் அன்ஷூராக இருக்கீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படின்னா வி ஹாவ் காட் யூ கவர்ட். எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு எது ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக அமையும்னு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த ஆல்டர்னேட்டிவ் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு எங்கள் கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.